Hello friends and families, welcome to Craft Tamil channel. இன்னைக்கு இந்த வீடியோல சூப்பரா நம்ம ஒரு ஆயில் பேஸ்டல்ஸ் வச்சு drawing பண்ணலாம். ஓகே, ரொம்ப சிம்பிள் பிகினர்ஸ்க்கான drawing தான் இது. சிம்பிளா எப்படி blending பண்றதுன்னு சொல்லிட்டு நான் சொல்லி தரேன். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் டார்க் ப்ளூ எடுத்து அடிச்சிருக்கேன். ஓகேவா, டார்க் ப்ளூ எடுத்து நம்ம ஸ்கை வரையும்போது எப்பயுமே வந்து ஃபர்ஸ்ட் டார்க் ப்ளூ அப்புறம் லைட் ப்ளூ அப்புறம் ரெண்டுத்தையும் சேர்த்து blend பண்ணணும். ஓகே, இப்போ நீங்க டிஷ்யூ பேப்பர் வச்சு கூட நீங்க வந்து அதை வந்து தொடச்சிக்கலாம். நான் வந்து எனக்கு எப்பயுமே கையில தான் பண்றது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இந்த ஆயில் பேஸ்டல் வந்து நல்லா இருக்கும், ஸ்மூத்தாக அது துடைக்கிறது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் நான் வந்து கையிலே வந்து தேய்ச்சிப்பேன். நீங்கள் வந்து உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ அது மாதிரி பண்ணிக்கோங்க. ஓகே, டிஷ்யூ பேப்பர் வேணால் டிஷ்யூ பேப்பர் வச்சு பண்ணிக்கோங்க, கையில் பண்ண பிடிக்கலன்னா. அதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து ஒரு ரோடு மாதிரி வரைஞ்சிக்கலாம். ஓகே, சாதாரணமாக. அதுக்கப்புறம் கீழே வந்து நம்ம க்ரீன் லேண்ட் மாதிரி பண்ணிக்கலாம். அதனால் டார்க் க்ரீன் அடிக்கிறேன். எப்பவுமே லைட் முடிச்சதுக்கப்புறம் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது டார்க் எடுத்து ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ தான் வந்து அந்த வேரியேஷன் தெரியும் நம்மளுக்கு. ஓகே, கீழே வந்து நம்ம லைட் க்ரீன் கொடுத்துக்கலாம். எப்பவுமே ரெண்டு கலர் பிளெண்ட் பண்ணும்போது அந்த பார்க்கறதுக்கு க்ரீன் லேண்ட் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம இந்த இடத்துல எதுவும் செடியோ மரமோ எதுவும் வரைய போகிறதில்ல, அதனால் சும்மா ப்ளைனாக விட போகிறோம். அதுக்காக இந்த மாதிரி ரெண்டு கலர் வந்து பிளெண்ட் பண்ணி வரைஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். கலர் பண்ணிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். ஓகே, ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப சிம்பிள் ஸ்டெப்ஸ் தான் சொல்லி கொடுக்குறேன். நான் ரொம்ப கஷ்டமாக எதுவுமே பண்ணலை. இப்போது இது ரோடுன்னு சொன்னோம் இல்லையா, ஸோ அதனால் ஒரு கிரே கலர் எடுத்துகிட்டு அதுக்கு வந்து கொடுத்துருவோம். ஓகே, அந்த ரோடுக்கு இப்போ பார்க்குறதுக்கு அது ரோடு மாதிரி உங்களுக்கு கிடச்சிச்சு பாருங்கள். நம்ம கொடுக்குற கலர் வச்சு நம்ம வந்து என்ன வரைகிறோம் அப்படிங்கிறது தெரிய வந்துடும். இதே வந்து ஆர்ஓ வேறு ஏதாவது இருந்தால் நம்ம வந்து வேறு கலர் கொடுக்கணும். ஓகே, இப்போது அந்த இடத்துல ஒரு மலை மாதிரி ஒன்று போட்டுருவோம். மலை போட்டுட்டு ஃபஸ்ட்டு வந்து பிளாக் கலர் அடிச்சிடலாம். இது வந்து நம்ம கை வச்சு தேய்க்கணும்னு அவசியமே இல்லை. இந்த மாதிரி பிளெண்ட் பண்ணிங்கன்னா ஈஸியாக பிளெண்ட் பண்ணிடலாம். அது மேலே வந்து நான் கிரே கலர் அடிக்கிறேன். ஃபஸ்ட்டு டார்க் பிளாக் அடிச்சுட்டு அது மேலே கிரே அடிச்சிங்கன்னா கிட்டத்தட்ட வந்து அந்த கலர் டெக்ஸ்சர் உங்களுக்கு கிடச்சிரும் பாருங்கள். அதுக்கு மேலே லைட்டாக வந்து ப்ரௌன் கொடுக்குறேன். சில டைம் வந்து ஆயில் பேஸ்டல் ஒன்று மேலே ஒன்றும் சரியாக பிளெண்ட் ஆகாது. ஆனால் வந்து இந்த கலர் வந்து ஓரளவுக்கு வந்து செட் ஆகும். இந்த மூணு கலரும் வந்து செட் ஆகும். ஓகேவா, அதுவும் வந்து நான் இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கிறது வந்து ஃபேபர் கேஸ்டல். இந்த ஃபேபர் கேஸ்டல் ஆயில் பேஸ்டல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இது ரொம்ப சாஃப்டாக ஸ்மூத்தாக இருக்கும். இது சாஃப்ட் பேஸ்டல் கிடையாது, ஆயில் பேஸ்டல் தான். நிஜமாகவே ஆயிலியாக நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ துடைக்கிறதுக்கு இந்த மாதிரி வரைகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். டாம்ஸ் வந்து நான் முன்னாடி வச்சுருக்கேன் பாருங்கள். அது வந்து நான் ரொம்ப ரேராக தான் யூஸ் பண்ணுவேன். அது ஏன்னா எனக்கு கொஞ்சம் ட்ரையாக இருக்க மாதிரியே ஃபீலாக இருக்கும். ஓகே, அதனால் நான் ஃபேபர் கேஸ்டல் ஃபேன் தான். ஸோ அதுதான் 2 பாக்ஸ் வச்சுருக்கேன். ஓகே, இப்போது இந்த இடத்துல கொஞ்சம் கலராக போட்டால் நல்லாயிருக்கும்னு எனக்கு ஃபீல் ஆச்சு. இந்த ட்ரீஸ் எல்லாம் வந்து ஸோ எல்லா கலரும் யூஸ் பண்ணுறேன். ஸோ என் கையில் கிடைக்கிற எல்லா கலர்ஸும் வந்து அந்த இடத்துல போட்டு ட்ரீஸ் வரைஞ்சி விடுறேன். உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அப்படி பண்ணலாம். ஏன்னா ஆயில் பேஸ்டல்ஸ் ட்ரீஸ்லாம் வரையும் போது ஃபஸ்ட்டு நம்ம கலர் பண்ணிவிட்டு மேலே வரைஞ்சோம்னா வந்து அந்த 10B பென்சிலில் தான் வரைய முடியும். பென்சில் வச்சு சாதாரண பென்சிலெல்லாம் எழுதாது. இல்லைனா வந்து வேறு கலர் யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி டார்க் கலர்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா அது வந்து ஒட்டும். இல்லைனா வந்து சில கலர்ஸோட இன்னொரு கலர் ஒட்டாது. ஓகே, அப்புறம் இங்கே வந்து சும்மா ஒரு ஃபென்ஸ் மாதிரி வேலி மாதிரி போட்டு விட்டுறேன். ஓகே, ரொம்ப சிம்பிள் தான். இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் லைன் வரைஞ்சிட்டு அதை அப்படியே கனெக்ட் பண்ணி விட்டுட்டிங்கன்னா அதுக்கு நிழல் மாதிரி இந்த பக்கம் வரைஞ்சி விட்டுடணும். இது வந்து பிளாக் கலரில் ஃபஸ்ட்டு தூண் போட்டுட்டேன். அதுக்கப்புறம் வந்து அதே கிரே கலர் எடுத்து அது மேலே அடித்து விட்டுட்டிங்கன்னா கரெக்டாக வந்து பிளெண்ட் ஆகிடும். நீங்கள் கையெல்லாம் வச்சு தேய்க்கவே தேவையில்லை. இது ரெண்டும் வந்து ரொம்ப செட் ஆகிடும். பிளாக்கோட வந்து கிரே அடிக்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக ஃபிட்டாக இருக்கும். ஓகே, அதுக்கு நம்ம கையே வைக்க தேவை. இப்போ ஒயிட் கலர் எடுத்துகிட்டு க்ளவுட்ஸ் போடுறேன். ஓகே, ரொம்ப சிம்பிள். இதில் க்ளவுட்ஸ் போடும்போது நம்ம அக்ரிலிக் பெயிண்டில் யூஸ் பண்ணுற மாதிரி நல்லா பளிச்சுன்னு தெரியாது. ஏன்னா ஆல்ரெடி கலர் இருக்குது. அது மேலே வந்து ஒயிட் கலர் அடிக்கும்போது ரொம்ப லைட்டாக தான். உங்களுக்கு வேணும் ரொம்ப பளிச்சுன்னு வேணும் அப்படின்னா நீங்கள் அக்ரிலிக் பெயிண்ட் எடுத்து நீங்கள் க்ளவுட்ஸ் மட்டும் போட்டுக்கலாம். ஆயில் பேஸ்டல் மேலே அக்ரிலிக் பெயிண்ட்டு அப்ளை ஆகும். ஓகே, இந்த இடத்துல ரொம்ப மொட்டையாக இருக்க மாதிரி இருந்தது. அதனால் இப்போ லாஸ்ட்டாக ஒரே ஒரு ட்ரீ மட்டும் போட்டு விட்டுறேன். சும்மா க்ரீன்லேண்ட் நல்லா தான் இருக்குது. இருந்தாலும் வந்து ஒரு ட்ரீ போட்டுருவோமே. மழை போட்டாச்சு, க்ளவுட்ஸ் போட்டாச்சு, அதனால் ஒரு சிங்கிள் ட்ரீ வந்து நல்லா உயரமாக போட்டுட்டு க்ளவுட்ஸை முட்டிக்கிட்டு நிற்கிற மாதிரி அழகாக போட்டுரும். மலைக்கிட்டலாம் இருக்கிற ட்ரீலாம் அப்படி தான் உயரமாக இருக்கும். நீங்கள் பார்த்துருக்கீங்களா என்னன்னு தெரியல. பைன் ட்ரீஸ்லாம் போய் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். நல்ல உயரமாக இருக்கும். ஆனால் இன்னும் லென்த்தியாக போகும். இப்படிலாம் அடர்பாக தெரியாது. நம்ம இதுக்கு கலருக்கு வந்து எல்லா கலர்ஸும் ஆரஞ்சு, ரெட்டு, க்ரீன் எல்லாம் சேர்ந்து அந்த லீவ்ஸ்க்கு கொடுத்துட்டேன். ஓகே, அதோட இலைகள் வந்து கொட்டி கிடக்கிற மாதிரி கீழே கொஞ்சம் கொடுத்துட்டேன். இப்போ இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப சிம்பிள், யார் வேணால் வரையலாம். சின்ன பிள்ளைங்க நீங்கள் ஈஸியாக வரைஞ்சி பார்க்கக்கூடிய பேசிக் பெயிண்டிங் தான் நான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.